வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று வேகத்தில் அதிகமாக, அது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையில வீசக்கூடும் காற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வானிலை ஆய்வு மண்டலம். இதனால குமரி கடல் பகுதியில் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதியிலும் சூறாவளி காற்று அதிக அளவில் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இன்று மாலை திடீரென பார்த்தீங்கன்னா மேகம் கருமேகத்துடன் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு காற்று வீச தொடங்கியது. பின்னர் இந்த காற்று சூறாவளி காற்றாக மாறி பல இடங்களில் பார்த்தா புழுதி பறக்க மண்ணெல்லாம் தெரிச்சது. இதனடுத்து ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருந்த முழு கடைகளில் பதாகைகள் வைத்திருந்தாங்க. அந்த பதாகைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாலையில தூக்கி இந்த காற்றினால வீசப்பட்டது. அதனை தொடர்ந்து சூறாவளி காற்றுடன் இடி மின்னலுடன் தற்பொழுது லேசான மழை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளான மரக்காணம் உள்ள மீனவ குப்பத்தில பகுதியில் இதனால அதிக அளவு காற்று வீசக்கூடும், கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த சூறாவளி காற்றுனால பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சாலையில் மரங்கள் விழுந்துள்ளது. இதை அப்புறப்படுத்தும் பணியிலையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தும் பேரில் ஆங்காங்கே நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றாங்க. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.